ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுக்னேஷ் ஹியர். இந்த சேனலில் வீடியோ பண்ணி 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தப்பறம் தான் எனக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. சரி, திரும்ப வீடியோஸ் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு என்னோடய ஒரு லைஃப் அப்டேட் மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். நான் இப்போது ஆக்சுவலாக முருதேஸ்வரில் இருக்கேன். நார்த் கர்நாடகாவில் இருக்குது இது. இங்கே வந்து டைவிங் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். டைவ் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து டைவ் சென்டரில் தான் இருக்கிறேன். நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய டைவ் சென்டர். ஸோ அங்கே ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அங்கே தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து பின்னாடி சின்ன தென்னந்தோப்பு மாதிரி இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக இங்கே தான் சில் பண்ணுவோம். இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸ், நான், அப்புறம் டைவிங்க்கு வர சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே தங்குவாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஹேங் அவுட் ஸ்பாட். இன்றைக்கி நான் டைவ் போகிறேன். இந்த கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ இன்றைக்கி டைவிங் போகிற சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம இப்போ முருதேஸ்வர் பீச் ரீச் ஆகிட்டோம். அங்கே டிஸ்டன்ஸில் நீங்கள் சிவன் டெம்பிள் பார்க்கலாம். ட்ரக்கில் வந்து டைவிங் கியர்ஸ் எல்லாமே லோட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட டைவிங் போட் வந்துடும். போட் வந்ததும் இந்த கியர் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டில் லோட் பண்ணணும். அங்கே டிஸ்டன்ஸில் போட் வர்றது தெரியுது. ஸோ அந்த ஒயிட் கலரில் தெரியுதுல்ல, அதுதான் நம்மளோட டைவிங் போட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷோர் ரீச் ஆகிடும். போட் வந்து இப்போ ஷோர் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனதுமே வந்து போட் ஆங்கர் பண்ணிவிடுவாங்க. அதேமாதிரி இன்றைக்கி பண்ணியாச்சு. அடுத்து கியர்ஸ் எல்லாம் லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் லைன் பார்க்கலாம். கெஸ்ட்டு, ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஒரு லைன்லேருந்து திங்ஸ் ஒன் பை ஒன்னாக பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் இது எங்களுக்கு ஒரு ஹெக்டிக்கான டாஸ்க் தான். ஏன்னா மார்னிங் எல்லா கியர்ஸையும் வந்து ட்ரக்கில் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து போட்டில் லோட் பண்ணணும். அதே மாதிரி ஈவினிங் போட்லேருந்து திரும்ப ட்ரக் லோட் பண்ணணும். இதுவே எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும். இப்போ போட்டை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு லாங் ரைடு தான். 1.5 hours ஆகும் நாங்கள் ஐலாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. நேத்ராணி அப்படிங்கிற ஐலாண்டில் போய் தான் டைவிங் பண்ண போகிறோம். கெஸ்ட்டு எல்லாருமே வந்து போட்டில் ஏறியாச்சு. ஃப்ரெண்டில் எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் அக்ஷய் அப்படிங்கிறவர் வந்துட்டு போட் ப்ரீஃபிங் கொடுத்துட்ருக்காரு. போட் ப்ரீஃபிங்னா ஒன்றும் இல்லை, போட்டில் நீங்கள் என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுதான் போட் ப்ரீஃபிங். ஸோ இன்றைக்கி விண்ட் அதிகமாக இல்லை. ஸோ இது ஒரு ஸ்மூத் ரைடு தான். ரொம்ப விண்டியாக இருந்துச்சுன்னா சாப்பியாக இருக்கும், போட் மூவ் ஆகிட்டே இருக்கும், நிறைய பேருக்கு சீ சிக்னஸ்லாம் வரும். அண்ட் சம்டைம்ஸ் போகிற வழியில் டால்ஃபின்ஸும் பார்ப்போம். பட் இன்றைக்கி அன்லக்கி எதுவுமே பார்க்கல. இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஹாஃப் த வே வந்துட்டோம். நீங்கள் டிஸ்டன்ஸில் அந்த நேத்ராணி ஐலாண்டை பார்க்கலாம். இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes ஆகும் ஐலாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டைவ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் டைவ் மாஸ்டர்ஸ் எல்லா டைவர்ஸ்க்குமே வந்துட்டு டைவிங் எந்த மாதிரி பண்ணணும், நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது. இப்போ நம்ம நேத்ராணி ஐலாண்ட் ரீச் ஆகிட்டோம். நமக்கு முன்னாடி ஆல்ரெடி அங்கே ஒரு போட் இருக்குது. ஆங்கர் போடுறது நீங்கள் பார்க்கலாம். அடுத்து ஆங்கரிங் ஃபுல்லாக பண்ணி முடித்ததும் டைவர்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் இறங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாட்டிட்டு டைவிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கிறேன். ஸோ இந்த டைவிங் கியர்ஸ் கிட்டப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக பண்ணுறேன். ஏன்னா டைவிங் வந்துட்டு நிறைய கியர்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ அதுவே ரொம்ப எலாபரேட்டாக போகும். அதனால் நான் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பிசிடி டேங்க் எல்லாம் மாட்டிட்டேன். மாஸ்க் வந்து கழுத்தில் போட்டிருக்கிறேன். ஃபின்ஸ் எடுத்துட்டேன். இப்போ மாஸ்க்கும் ஃபின்ஸும் போட்டுட்டு நான் டைவ் பண்ணுவேன். ஸோ நான் இப்போ பண்ணுறது வந்து பேக் ரோல் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ போட்டில் உட்காந்துட்டு பேக்வர்ட்ஸ் டைவ் பண்ணுறது. இதுதான் நேத்ராணி ஐலாண்ட். இந்த ஐலாண்டில் எதுவுமே இல்லை. இதை மக்கள் யாருமே இங்கே கிடையாது. உள்ள பில்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. அங்கே டிஸ்டன்ஸில் ஒரு பாறை மாதிரி தெரிகிறது வந்து பாம் ராக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்த வந்து நேவி வந்து பாம்பிங்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ வாட்டர் சர்ஃபேஸில் இருக்கேன். அடுத்து பிசிடியை வந்து நான் எம்டி அவுட் பண்ணேன்னா
வாட்டருக்குள்ளே போயிடுவேன். ஸோ நான் இப்போ ரெகுலேட்டர் மாட்டிட்டு பிசிடி டீஃப்ளேட் பண்ணுறேன். பிசிடி வந்து ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி தான். அதில் ஏர் இருந்துச்சுன்னா ஃப்ளோட் ஆகும். அது நான் ஏர் எம்டி அவுட் பண்ணிட்டேன்னா வாட்டருக்குள்ளே சிங்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த் போயிட்டுருக்கிறேன். ஸோ அப்பப்போ நோஸ் பிஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். அது வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக. அது நம்ம கரெக்டாக பண்ணலன்னா இயர்ஸில் பெயின் வர ஸ்டார்ட் பண்ணிவிடும். நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் என்னோடய பாடி பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக இருந்தேன். ஸோ ஃப்ளோர் கிட்ட வந்ததும் பாடி பொசிஷனை ஹாரிசாண்டலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அதர் டைவர்ஸை வந்து தண்ணிக்கடியில் பார்க்குறோம். ஸோ இது வந்து டிஎஸ்டி இல்லைனா ட்ரை டைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இல்லைனா டைவ் மாஸ்டர் பிகினர்ஸை வந்து கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இது பேர் வந்து ட்ரை டைவ். ஸோ அட் த சேம் டைம் ஆப்போசிட்டில் நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் மைக் வர்றது நீங்கள் பார்க்கலாம். அவர் கூட அவரோட ஸ்டூடெண்ட் வர்றாரு. ஸோ இவங்க வந்து ஓப்பன் வாட்டர் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபைட் டைவர்ஸ் வந்து அவங்களாவே டைவ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படாது. ஸோ நான் இன்றைக்கி கேமரா டியூட்டி தான் பண்ணுறேன். ட்ரை டைவர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஸோ அந்த டியூட்டி தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு ட்ரை டைவர்ஸாக கீழே வர ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேப்சர் பண்ணுவேன். இந்த ராக் மேலே ரவுண்டாக ஒட்டி இருக்குதுல்ல, இதெல்லாம் பார்னக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ டைவர்ஸோட ஃபோட்டோஸ் எடுக்காத டைமில் வந்து நான் என்னோடய டைவை என்ஜாய் பண்ணுவேன். சுற்றி இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்துட்டு அதுங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் கேப்சர் பண்ணி அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வாட்டர் மர்க்கியாக இருக்கிறதுனால ஃபிஷ்ஷோட கலர்ஸ் ரொம்ப பிரைட்டாக தெரியல. இல்லைனா இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா பயங்கர பிரைட் கலராக இருக்கும். ஸோ அந்த ப்ளூ கலரில் குட்டியாக இருக்கிறது வந்து க்ளீனர் ரேஸ். அது வந்து பேரட் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி அதை ஃபீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்குது. இதுதான் ஹனிகோம் ஒரே ஈல். அது பாடியில் பேட்டர்ன் வந்து ஹனிகோம் ஷேப்பில் இருக்கும், அதனால ஹனிகோம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஈல் இந்த மாதிரி வெளியில் மூவ் ஆகுறது வந்து ரொம்ப ரேர். நைட் டைமில் தான் அது வெளியில் வரும். மற்றபடி அதோட ஒரு மாதிரி பொந்துக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி நான் அதை பார்க்க சான்ஸ் கிடச்சிச்சு. இது வந்து சர்ஜன் மேஜர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பார்க்க முடியும் எல்லா இடத்துலையுமே. ஸோ அதோட ஸ்ட்ரைப்ஸை வச்சு மிலிட்ரி கிரேடிங்கில் கொடுக்குற 5 ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சர்ஜன் மேஜர்னு பேர் வச்சுருக்குறாங்க. இது பஃபர் ஃபிஷ். பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக இருக்கும். க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியுது பாருங்கள். இந்த பாறையில் ஒரு ஃபிஷ்ஷு கமுக்கமாக ஒழிஞ்சிட்ருக்குது பாருங்கள். உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். பயங்கரமான கேமஃப்ளாஜ். சுற்றி இருக்கிற க்ரீன் ஆல்கேக்கு ஏற்ற மாதிரியே அதோட பாடியை மாற்றிருக்குது. ஸோ இது பேர் வந்து ஸ்கார்பியன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் இது வந்து பாய்சனஸ். ஸோ பாறையில் தான் கை வைக்கிறோன்னு நினச்சிட்டு எங்கேயாவது வைக்கும்போது இது இருந்துச்சுன்னா கையில் குத்திடும். இது வந்து ரெட் டூத் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பல்லு பார்க்குறதுக்கு வந்து வேம்பையர் மாதிரியே இருக்கும், ரெட் கலரில். அண்ட் அதோட விங் மூமெண்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பார்னக்கிள் பீஸ் எங்கேயோ இருந்து விழுகுது. அதுக்காக தான் எல்லா ஃபிஷ்ஷஸும் இங்கே சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இது வந்து பேரகுடாஸ். தமிழில் வந்து சீலா மீன்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மற்ற ஃபிஷ்ஷஸோட தமிழ் நேம் தெரிஞ்சிச்சுனாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைவிங் முடித்து போட்டில் ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. நேத்ராணி ஐலாண்டுக்கு இன்றைக்கி டாட்டா சொல்லியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். ரிட்டன் அதே மாதிரி 1.5 hours ஆகும். ஸோ டைவிங் முடித்தாலே எல்லாருக்கும் டயர்ட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ரிட்டன் ட்ரிப்பில் தூங்கிடுவாங்க. பட் எங்களோட நாள் அதோட முடிகிறதில்ல. நாங்கள் டைவிங் சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் க்ளீன் பண்ணணும்.
ஏன்னா சால்ட் வாட்டர் வந்து எல்லாத்தையுமே கரோட் பண்ணும் அதிகமாக. ஸோ சால்ட் வாட்டரில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டிப் பண்ணதுனால திரும்ப எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவணும் நல்லா. பிசிடிஎஸ்லாம் இன்சைட் அவுட், அதாவது உள்ளேயும் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணணும். இது வந்து ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இதுவே ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. டெட்டால்லாம் போட்டு சானிடைஸ் பண்ணுவோம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வீடியோவில் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி டைவிங் ரிலேட்டடாக வேறு என்ன டாபிக் கவர் பண்ணணும், இல்லை ஃபிஷ்ஷஸ் பற்றி அதிகமாக பேசணுமா அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதுக்கு ஏற்ற மாதிரி டாபிக்ஸ் பிளான் பண்ணுறேன். தேங்க்யூ. வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.